Hello, welcome back to my channel. As you know, I'm a psychology student. Okay, so இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்க ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன் மொமெண்ட், ஒன் புஷ், அவ்வளோதான் த என்டையர் ஹவுஸே வந்துட்டு ஒரு 2 பேருக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க 2 பேர்கிட்ட. என்டையர் ஹவுஸே வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் கொந்தளிச்சாங்க. ஸோ வாஸ் இட் ஆல் அக்ரெஷன் இல்லை வாஸ் இட் அ ஸ்ட்ரெஸ் ஆர் இஸ் இட் ஜஸ்ட் அ psychological break point? So இன்னைக்கான வீடியோ வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி அபவுட் பிளேமிங் அபவுட் சம்வனோ ஆர் எல்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற யாருக்குமே சப்போர்ட்டோ பிளேமோ எதுவுமே இருக்காது இதில். ஜஸ்ட் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் லேர்னிங் அபவுட் ஹியூமன் மைண்ட் அண்டர் ப்ரெஷர் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவங்கள ப்ளேம் பண்ணுறேன், இவங்கள ப்ளேம் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ வாட் ரியலி ஹேப்பன் டு தி கண்டஸ்டன்ட்? எஸ், ஓகே, ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் ட்ராமா? இல்லை அது ரியலாகவே வந்து பேனிக் அட்டாக் தானா? அண்ட் வை டிட் கண்டஸ்டன்ட் பி அண்ட் கே எதுக்காக அவங்க 2 பேரும் வந்து லைனை க்ராஸ் பண்ணாங்க சைக்கலாஜிக்கலி? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அண்ட் திஸ் வீடியோ இஸ் பியூர்லி எஜுகேஷ்னல் அண்ட் சைக்கலாஜிக்கலாக தான் இருக்கும். ஸோ ஐ எம் நாட் டயக்னோசிங் எனி ஒன் ஆர் ஐ எம் நாட் பிளேமிங் ஆர் சப்போர்ட்டிங் எனி ஒன். லெட்ஸ் பிரேக் டவுன் திஸ் காம்லி, சயின்டிஃபிக்லி அண்ட் கம்பேஷனேட்லி. ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு? We'll see the recap first, okay? During the finale task, contestants-லாம் வந்து காரில் உட்கார வச்சாங்களா? இது வந்து லாஸ்ட் டாஸ்க், ரைட்? டாஸ்க் நம்பர் 8. இந்த டாஸ்க் அப்போ கான்டெஸ்டன்ஸ்லாம் வந்து காரில் உட்கார வச்சாங்க. சிம்பிள் ரூல் சிம்பிளாக வந்துட்டு லைக் நீங்கள் காரில் இருக்கணும், எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ it's just that game, okay? But இது பார்த்தீங்க அப்படின்னா extremely tough mentally and physically. Hours of sitting, no comfort, cameras everywhere and the pressure of reaching the finale. So இது எல்லாமே அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்குள்ளே வந்து இருக்கிற ஒரு விஷயம். ஸோ வென் ப்ரெஷர், இந்த மாதிரியான ப்ரெஷர் எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது அண்ட் அது பில்ட் ஆகிட்டே போகும்போது நீங்கள் சின்னதாக ஒரு ஆர்கியூமெண்ட்டோ சின்னதாக ஏதாச்சும் நீங்கள் சொன்னாலோ அது வந்து கான்ஃப்ளிக்ட்டை ட்ரிகர் பண்ணும். ஸோ ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, வாய்ஸஸ் ரேஸ் பண்ணாங்க, புஷ் பண்ணாங்க அண்ட் தென் கான்டெஸ்டன்ட் எஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கார்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க, கரெக்டாக? அண்ட் இம்மீடியட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாடி வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஷீ குடன்ட் ப்ரீத் ப்ராப்பர்லி, ஷி வாஸ் ஷேக்கிங், க்ரையிங் அண்ட் கம்ப்ளீட்லி ஓவர்வெல்ம்ட். அப்புறம் தான் என்னாச்சு, மெடிக்கல் டீம் வந்து வந்தாங்க அண்ட் தென் லேட்டர் ஹோஸ்ட் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்தாங்க அவங்க 2 பேருக்கும். நவ் பீப்புள் ஆர் டிவைடட். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த கான்டெஸ்டன்ஸ் தேர், ஐம் டாக்கிங் அபவுட் த பீப்புள் அவுட் சைட். 2 விதமாக பேசுகிறாங்க. லைக் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஃபேக்கு, அவங்களோட இமோஷன்ஸ்லாம் வந்து ஃபேக், அவங்க பண்ணது வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அண்ட் ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க, ஓகே ஃபேக்கில் வந்து ஸ்கிரிப்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகே ஸ்கிரிப்டட் இது அப்படிலாம் சொல்கிறதா இருக்கலாம், டிஆர்பி ஏற்றுறதுக்காக தே ஆர் டூயிங் திஸ், தே ஆர் டூயிங் தட் அப்படி சொல்லலாம். இன்னொரு சைடு வந்து தே டிசர்வ் திஸ் பனிஷ்மெண்ட், அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஆளுங்க தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் சைக்கலாஜி படி லெட்ஸ் ஸ்லோ டவுன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி நர்வஸ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் அண்ட் தி பிரெயின் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பிக் பாஸ் பற்றியான வீடியோ நான் போட்டிருந்தேன். நீங்கள் அதுலேயே நான் வந்து நிறைய விஷயம் வந்துட்டு சொல்லியிருந்தேன், இந்த விஷயத்தை ட்ரிகர் பண்ணும் அப்படின்ட்டு. அப்படி தான் இந்த தடவை ட்ரிகர் ஆகி அவுட் பர்ஸ்ட் ஆகிருக்கே. பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்றதே வந்து ஒரு நாட் அ நார்மல் என்விரான்மெண்ட். உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது எல்லாத்த மாதிரியும் கிடையாது. தட் ஹவுஸ் இஸ் லைக் அ, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் குக்கர். ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தேர் இஸ் நோ ப்ரைவசி, நோ கண்ட்ரோல், நோ ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஜட்ஜ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஐ மீன் லைக் அந்த கண்டஸ்டன்ஸ் பற்றி பேசுகிறேன். இப்போ அவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்க மேலே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். உள்ளே இருக்கிறவங்களாலையும் சரி வெளியில இருந்தும் சரி. அண்ட் ஹோஸ்ட் வந்து அந்த வீக்கெண்ட் சொன்னால் தான் தெரியும் அவங்க மேலே என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் காம்படிஷன்ஸ் வந்து எப்படி மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா சர்வைவலுக்காக மிக்ஸ் ஆகிருக்கு. லைக் உங்கள் காம்படிஷன் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா யூ கேன் சர்வைவ் தேர் ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ அவுட் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஸோ சர்வைவல் பேஸ்ட் காம்படிஷன் இருக்காங்க.
ஸோ சைக்கலாஜிக்கலி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும் போது சம்திங் ஹேப்பன்ஸ். Your prefrontal cortex, the part responsible for logic, control and decision making வந்து ஸ்லோவாக ஷட் டவுன் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங், லாஜிக்கு, இந்த லாஜிக் பார்த்து சண்டை போடுறது, இது பேசினா இதுதான் வந்து ரிசல்ட்டாக வரும், இதெல்லாம் வந்து யோசிக்கிறதே வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஷட் டவுன் ஆகிடும் அவங்களுக்கு இவ்வளோ நடக்கும்போது. ஓகே, சரி நீங்கள் சொல்கிறீங்களா அவனுக்கு புத்தி இருக்கணும், அவங்களுக்கு புத்தி இருக்கணும், இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரெயின் இருக்குல்ல, வாட் அந்த ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரெஸ்க்கு நடுவில் it actually shut down and your amygdala, which is like the emotion and fear center வந்து hyperactive ஆகிடும். இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன் என்னோடய வீடியோவில். பட் தென் ஐம் டெல்லிங் யூ அகேன், இமோஷ்னல் அண்ட் ஃபியர் சென்டர். இமோஷ்னலாக பீப்புள் மாறுறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயப்படுறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப லைக் இட் பிகம்ஸ் ஹைப்பர் ஆக்டிவ். ஆக்டிவ் கூட இல்லை, இட் பிகம்ஸ் ஹைப்பர் ஆக்டிவ். தட் மீன்ஸ் யூ வில் ஸ்டாப் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் ரியாக்டிங். தட்ஸ் வை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் வந்து ஒரு விஷயத்த பண்ணிவிடுவாங்க, கான்டெஸ்டன்ஸ் வந்து ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு லேட்டர் வந்து நான் ஏன் இந்த விஷயத்த பண்ணேன், நான் இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, வை டிட் ஐ டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணுவாங்க. இட்ஸ் பிகாஸ் அவங்களோட லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மைண்ட் வந்து இட் ஆக்சுவலி ஷட்ஸ் டவுன். அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவ் திங்னால அவங்க என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் they'll react and they'll do something and later வந்து அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை. திஸ் இஸ் நாட் வீக்னஸ், திஸ் இஸ் நியூரோபயாலஜி. இது வந்து தெரிஞ்சு அவங்களோட சென்ஸ் விஷயத்தில் பண்ணலை, it's coming out of that hyperactiveness. Next, let's talk about that contestant S ஓட panic attack. See, பேனிக் அட்டாக்னா என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. தென் யூ கேன் சே தட் இட்ஸ் ஃபேக் ஆர் நாட். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் டாக் அபவுட் த கண்டஸ்டன்ட் எஸ். ஃபர்ஸ்ட் லெட் மீ பி வெரி வெரி கிளியர். பேனிக் அட்டாக் வந்து யாராலுமே ஆக்ட் பண்ண முடியாது. பேனிக் அட்டாக் வந்து யாராலுமே நடித்து எனக்கு பேனிக் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லி ப்ரிட்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. And it's not an attention seeking thing. Panic attack is a very serious thing, okay? And it's an involuntary response to the nervous system. Involuntary response. So நீங்கள் வந்து வாலண்ட்ரியாக எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டீங்க, இன்வாலண்ட்ரியாக நடக்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கால் ஒதுக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட டிஸ்கம்ஃபர்ட் வந்து எப்படி வந்து பாடி இன்வாலண்ட்ரியாக பண்ணதோ அப்படி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வென் பேனிக் அட்டாக் ஹேப்பன்ஸ், த பாடி வந்து என்ன நினச்சிக்கும் அப்படின்னா டேஞ்சரில் இருக்குது போல், நம்ம டேஞ்சரில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கும். ஸோ அந்த நேரம் என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ரீத்திங் பிகம் ஷாலோ அண்ட் மசில்ஸ்லாம் ரொம்ப டைட் ஆகி விஷன்ஸ் வந்து பிளர் ஆகும் அண்ட் மைண்ட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் லூசிங் கண்ட்ரோல். ஸோ அவங்களுக்கு வந்து இப்படிலாம் ஆகும்போது நீங்கள் உங்களே வந்து அந்த சுச்சுவேஷனில் நினச்சி பாருங்கள், எவ்வளோ பயமாக இருக்கும், பயப்படுவீங்க, அழுவீங்க, எனக்கு ஏதோ ஆகுது, ஏதோ எனக்கு நடக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்படுவீங்கல்ல. தட்ஸ் த சேம் திங் ஹேப்பன்ஸ் டு த பர்சன் ஹூ இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அ பேனிக் அட்டாக். ஓகே, நவ் லெட்ஸ் திங்க் அபவுட் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி இப்போ யோசிச்சு பார்ப்போம். ஷி வாஸ் ஆல்ரெடி அண்டர் ஸ்ட்ரெஸ்ஸா, ஷி வாஸ் ஃபிசிக்கலி கார்னர்ட், கரெக்ட்? எஸ். அண்ட் ஷி வாஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி டச்ட் and humiliated publicly and she had no escape. Okay, so இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்ன பாயிண்ட்லாம் சொன்னனோ அந்த பாயிண்ட்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல. when these things happen, இந்த காம்பினேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து they actually humiliated her. ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். பப்ளிக்லி they are humiliating her. அதை தாண்டி இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும்போது திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். வென் த ஃபைட் இஸ் நாட் பாசிபிள், அங்கே வந்து அவங்களால ஃபைட் பண்ணவே முடியாது அப்படின்றப்போ ஃப்ளைட் வந்து பிளாக் ஆகிடும். திஸ் இஸ் ஆக்சுவலி அபவுட் ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோட். இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் விச் ஐவ் டாக்ட் அபவுட் இன் தட் பிக் பாஸ் வீடியோ. அது பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள். ஓகே, அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். அதுதான் ஃபைட் பண்ண முடியல அப்படின்றப்போ ஃப்ளைட் மோட் வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா பாடி வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இன்வாலண்ட்ரி மூமெண்ட் கொடுத்து யூ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டூயிங். அண்ட் மெனி பீப்புள் லைக் ஓகே, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க வை கான் ஷீ கண்ட்ரோல் ஹர் செல்ஃப், கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே, அந்த அளவுக்கு போக விடாமல் ஷி வுட் ஹவ் கண்ட்ரோல்ட் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சி,
அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க அதுக்கு அவங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் பாடி வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்திருந்து அதை வந்து ஞாபகம் வச்சுருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது அப்படி தான் நடந்துக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்க பாஸ்ட் என்ன வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு எப்படி அவங்க ஆல்ரெடி பேனிக் அட்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எதுவுமே தெரியாமல் யூ கைஸ் கான் சே தட் இட்ஸ் ஓவர் ஆக்டிங். நான் இது எதுவுமே சப்போர்ட் பண்ணல, யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. ஜென்ரலாக இப்போ அது வந்து அவரே அந்த ஹோஸ்டே வந்து இது ஒரு பேனிக் அட்டாக் அப்படின்ட்டு சொன்னதால், டயக்னாஸ் பண்ணி இது ஒரு பேனிக் அட்டாக்னு சொன்னதால் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ திஸ், லைக் இதுதான் சிம்டம்ஸ், இது வந்து இன்வாலன்ட்ரி மூமெண்ட் அப்படின்னு. நான் சொன்னல இப்போ வந்து உங்கள் பாடி ரிமெம்பர் பண்ணி வச்சுருக்கோம் உங்கள் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு. தட் இஸ் கால்ட் அஸ் சொமேட்டிக் மெமரி. ஸோ அந்த மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும் உங்கள் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஞாபகம் வச்சு அகெயின் இட் வில் டூ தி சேம் திங். ஸோ ஈவன் ஒன் அக்ரெசிவ் மூமெண்ட் கேன் ட்ரிகர் யோர் ஃபுல் நர்வஸ் சிஸ்டம். அவங்களுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ரீசன் கொடுத்தேன். அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கல, அவங்களுக்கு 5-6 விஷயம் நடந்திருக்கு ஒரே டைம்லன்றதால எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அவ்வளோதான். Now let's talk about why contestant P and K did what they did. I'm not going to tell their names because I don't want to. And see, நடந்ததுக்கப்புறமே திருப்பி அந்த வேர்டோ அவங்க நேமோ எனக்கு சொல்கிறதுக்கு வந்து இஷ்டமே இல்லை. அதனால தான் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ தட் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கே தெரியும் நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. So yeah, now let's talk about contestant P and K. Okay, understanding what they did doesn't mean I'm justifying what they did. Okay, but psychologically வந்து உங்களுக்கு தோணும்ல ஏன் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். ஒரு மேஜரான கான்செப்ட் ஹியர் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன், அக்ரெஷன். ஸோ அங்கே வந்து நடந்தது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் அக்ரெஷன். when someone desperately wants something, அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து அங்கே ஃபினாலே டிக்கெட் வேணும், டெஸ்பரேட்லி தே நீட் இட். ஓகே, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அங்கே பிளாக்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கிடைக்காது, அவங்கெல்லாம் சேர்ந்து வேறு எதுவும் பண்ணிடுவாங்களோ, தே ஃபீல் பிளாக்ட். அப்படின்ற போது ஃப்ரஸ்ட்ரேஷன் பில்ட் ஆகும். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு அவுட்லெட் வேணும்ல, அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அவுட்லெட் வேணும். ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட இன்னும் ஆட் பண்ண போனால் ஈகோ த்ரெட் இருக்குது, காம்படிஷன் இருக்குது, அண்ட் தே ஆல்சோ ஃபீல் ஃபெட்டிக். எல்லாருமே ஒன் வே ஆர் another வே தே ஆர் டயர்ட். அண்ட் வந்து க்ரௌட் எனர்ஜி அந்த சுற்றி இருக்கிறாங்கல்ல அவங்களோட எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து நாட் குட் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா இட் வில் ஆல்சோ லீட் டு ஃப்ரஸ்ட்ரேஷன். சடனாக அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா அவங்களுக்கு அக்ரெசிவ் தான் ஆகுறாங்க. ஓகேவா, அக்ரெசிவாக ஆகுறாங்க, அக்ரெஷன் தான் நடக்குது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு நார்மலான ஒரு ஃபீலிங்காக தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க பண்ணது வந்து ஒரு நார்மலான திங்காக தான் பார்ப்பாங்க. அந்த திங் இஸ் டி இண்டிவிஜுவேஷன். ஸோ வென் யூர் இன் குரூப், கேமரா இருக்குது, பீப்புள் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றப்போ உங்களோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேலே இருக்கிற அந்த ஒரு இது வந்து இட் ஆக்சுவலி ரெடியூசஸ். பீப்புள் ஆக்ட் ஆன் இம்பல்சிவாக ஆக்ட் பண்ணுவாங்க. லேட்டர் என்ன சொல்லுவாங்க, ஐ டென்ட் ஈவன் நோ தட் ஐ கிராஸ் திஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே டோன்ட் ஈவன் நோ தட் தே டிட் திஸ், தே ஆக்சுவலி கிராஸ் தி லைன். அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து அங்கே உடையுது. அங்கே எதுவுமே அவங்களுக்கு அந்த எதுவுமே வந்து அவங்களுக்கு தோணாது, அவங்களுக்கு புரியாது. தட்ஸ் பிகாஸ் ஐ டோல்ட் யூ earlier, இமோஷனல் பிரெயின் தான் அங்கே ட்ரைவ் ஆகிட்டு இருக்கே தவிர லாஜிக் அண்ட் அந்த ஒரு திங்க் பண்ணி ரீசன் திங்க் பண்ணி ப்ராப்பராக நடந்துக்கிற பிரெயின் ஆக்சுவலி ஷட்ஸ் டவுன். ஸோ அகெயின் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிளனேஷன், நாட் அன் எக்ஸ்கியூஸ் ஃபார் வாட் தே டிட். இதை வந்து நம்ம எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கவே முடியாது. ஒன் ஷுட் நோ ஹவு டு ட்ரெயின் தேர் மைண்ட். இதுதான் நான் சொல்வேன், ஃபிசிக்கலி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறதை விட மென்ட்லி you have to train yourself so that நீங்கள் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லேருந்து you can protect yourself. Now let's see about this moral disengagement and task culture. There's one more dangerous psychological factor here. See, when aggression, ஓகேவா, see முன்னாடி டாஸ்க்லேயே அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணி அக்ரெசிவாக விளையாடி தான் அந்த டாஸ்க்கை முடித்தாங்க. ஸோ வென் அக்ரெசிவ் பிஹேவியர் இஸ் ரிப்பீட்டட்லி அலவுட் இன் டாஸ்க், பிரெயின் என்ன திரும்ப பிலீவ் பண்ணும், ஓகே திஸ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் கேம், யூ ஹேவ். நீங்கள் கிளியராக அந்த கண்டஸ்டன்ட் பீ சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னா இதுதானே நீங்கள் முன்னாடி கேம்லேயும் பண்ணீங்க, ஸோ திஸ் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அக்ரெஷன் நடக்கும் போதே இதை வந்து நீங்கள் பேசி இஃப் தட் பிக் பாஸ் சேஸ் நோ, தென் இது வந்து ஒரு நோ, அக்ரெசிவாக நடந்துக்கூடாது அப்படின்னு வந்திருக்கும். பட் ஆனால் அக்ரெசிவ் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக டாஸ்கில் வந்து அக்ரெசிவ்னஸை வந்து அலோவ் பண்ண contestants will think this is normal, this is a part of game அப்படின்னு நினச்சிக்குவாங்க. It's also called as
மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட். பீப்புள் வந்து அதாவது கண்டஸ்டன்ஸ் வந்து இது ரைட், நான் பண்ணுறது வந்து ரைட் ராங்குன்னு யோசிக்க மாட்டாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்களா, நான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், இது தப்பாக இருந்தாலும் இது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போயிடுவாங்க. தட்ஸ் வை எக்ஸ்டர்னல் பவுண்டரிஸ் ஆர் நெசசரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வை ரெட் கார்டு வாஸ் சைக்கலாஜிக்கலி நெசசரின்னு பார்க்கலாம். ஹோஸ்டோட அந்த ரெட் கார்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்டோட கோவமோ இல்லை இது எதுவுமே கோவத்தை காட்டல. அங்கே வந்து இனிமேல் வந்து அங்கே ஒரு சேஃப்டி இருக்கணும், இனிமேல் இந்த அக்ரெஷன் இஸ் நாட் அலவுட் இன் த கேம் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு கார்டு தான் அந்த ரெட் கார்டை நான் பார்க்குறேன். அண்ட் வந்து சைக்கலாஜிக்கலி பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ் ஆர் யூஸ் டு ஸ்டாப் எஸ்கலேஷன். அதாவது இதுக்கு மேலே எதுவும் நடக்காமல், இதுக்கப்புறம் எதுவுமே இது எஸ்கலேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ ரிஸ்டோர் இமோஷனல் ஆர்டர், விச் இஸ் லைக் இமோஷ்னலி பீப்புள் வந்து ரொம்ப டவுனாக இருப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். ஸோ அவங்களோட இமோஷ்னலாக வந்து அவங்களை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ரொடெக்ட் குரூப் சேஃப்டி, குரூப்பாக வந்து சேஃபாக இருக்கிறதுக்கான ஒரு திங்காக தான் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது. ஸோ த பவுண்ட்ரி இஸ் ஆக்சுவலி அ ரெட் கார்டு. ஸோ வித்தவுட் கான்சிக்வன்சஸ் அக்ரெஷன் வந்து கண்டேஜியஸாக மாறிடும். ஐ டோல்ட் யூ லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு திட்டிட்டு விட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. பட் இதை வந்து ஒரு பவுண்ட்ரி போட்டு இனிமேல் யாருமே இதை மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போடும்போது ஸ்டாப் ஆகிடும் அந்த இடத்துல. பட் நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா இது பரவிட்டே இது வந்து தொடர்ந்துக்கிட்டே போகும். ரெட் கார்ட் ஆக்சுவலி சென்ட் அ கிளியர் மெசேஜ் விச் இஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பட் வைலன்ஸ் இஸ் நாட். அப்படி டாக் அபவுட் ஆடியன்ஸ் சைக்காலஜி, லைக் வை வி ஆர் டிவைடட், லைக் ரெண்டு ஒப்பீனியன் இருக்குது ஏன் அப்படின்னு பார்ப்போம். வை ஆர் பீப்புள் ஃபைட்டிங் ஆன்லைன்? இந்த கொஷின் உங்களுக்கு இருந்துச்சா? எனக்கு இருந்துச்சு. வை பீப்புள் ஆர் ஃபைட்டிங் ஆன்லைன்? அவங்கவுங்களுக்கான விஷயத்துக்கு அவங்கவுங்களுக்கான ஒரு இது கிடைச்சிருச்சு. பட் வை யூ கைஸ் ஆர் ஃபைட்டிங்? பிகாஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஐ வேர் தேர், ஐ வுட் ஹவ் டன் த சேம் திங் அப்படின்ற மாதிரி. லைக் அவங்கள வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறது. நான் அங்கே இருந்தேன்னா நானே தான் பண்ணியிருப்பேன், நான் இங்கே இருந்தேன்னா நான் இதுதான் பண்ணியிருப்பேன், இந்த கான்டெஸ்ட்டுக்கு போது நான் இருந்தேன்னா நான் இப்படி பிஹேவ் பண்ணியிருப்பேன், அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. அண்ட் சம் பீப்புள் வந்து minimize the panic because they never experienced it. I really want to say this, like panic attack never experience பண்ண உங்கள் கண்ணுக்கு வந்து இது ரொம்ப மினிமைஸ் பண்ணி பார்ப்பாங்க, ரொம்ப சின்ன விஷயத்த பார்ப்பாங்க. பட் இட்ஸ் நாட். ஸோ திஸ் இஸ் கால்ட் எம்பத்தி கேப். இது எம்பத்தி கேப் அப்படின்னா என்னென்னா we actually judge the reactions, பட் ஆனால் அது நம்மளுக்கு நடந்திருக்காது, பட் நம்ம அந்த ரியாக்ஷனை வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். So that is called as empathy gap. Let me end with this. Two things can be true at the same time. So the panic was real and aggression was unacceptable. Okay. Psychology என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம தான் accountability எடுத்துக்கணும் for what we are doing with compassion. This incident என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து எவ்வளோ ஃப்ரெஜைலாக இருக்குது அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு காட்டியிருக்கு. ஸோ நம்மளால் வந்து டக்குன்னு எதுவுமே ப்ராப்பராக யோசிக்க கூட முடியாது, விச் இஸ் ரைட் ராங் நத்திங். ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும்போது நம்ம எடுக்கிற டிசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் திஸ் வீடியோ மேட் யூ திங்க், ரிஃப்ளெக்ட் ஆர் ஃபீல், கமெண்ட் பில். ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் ஓவர்வெல்ம் லைக் திஸ்? இந்த மாதிரி வந்து ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மேட்டர்ஸ் ஈவன் இன் அ ரியாலிட்டி ஷோ லைக் திஸ் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்கள் மென்டல் ஹெல்த்தை வந்து பாதுகாக்குங்க. உங்கள் மென்டல் ஹெல்த்தை வந்து தயவு செஞ்சு டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சைக்கலாஜிக்கல் பிரேக் டவுன் லைக் திஸ். ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் எனி அதர் திங், ப்ளீஸ் கமெண்ட் டவுன். எது பற்றினாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் கமெண்ட் டவுன். ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். தேங்க்யூ. தும்பல் வரலன்னா வீடியோ இல்லை. So the panic was real and aggression was also not acceptable. முடிச்சிட்டேன் வீடியோ முடிச்சிட்டேன்.